ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மனித பிறவி என்பது மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசைதான். மகா புருஷரான ஒரு குருபிரான் வாய்ப்பது இவை யாவும் தெய்வத்தின் அனுக்கிரகத்தாலேயே கிடைக்கும் அரிய பெரியும் வாய்ப்புகளாகும் என்று ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் அருளியிருக்கிறார். நாம் முற்பிறவியில் செய்த நற்செயல்களின் பலனாகவே இந்த அரிய மானிடப் பிறவி நமக்கு கிடைத்துள்ளது. நமக்கு கிடைத்த இந்த வாழ்வு இறைவனின் பெருங்கருணையால் கிடைத்ததே. 4 வகை யோனியிலும் 7 வகையின் தோற்றத்தும் நளினமாக மேலுகந்த மானிடந்தான் எடுப்பதுவே அருமை என்கிறது சிவானந்த போதம். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி என்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அரிது அரிது மானிடாய்ப் பிறதல் அரிது என் கூன் குருடு அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று அவ்வை பெருமாட்டியும் கூறியுள்ளார். மனிதனை விட மேம்படான அல்லது ஈடு இணையான படைப்பு வேறு எதுவும் இல்லை. இவனை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. மனிதன் மெகா மேன்மையாக படைக்கப்பெற்றான். இறைவன் சிருஷ்டித்த படைப்புகளை வைத்து பார்த்தால் இவன்தான் மகா உன்னதமானவன். இந்த உலகத்தில் உள்ள சர்வ படைப்பினங்களையும் 1008 அண்டங்களையும் இவனது நன்மைக்காகவும் இவனுக்கு ஊழியம் செய்யவே இறைவன் படைத்தான். படைத்த படைப்புகளுக்கெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தது தன்னையறிய என்ற வேதமொழிக்கேற்ப இம்மானிட தேகத்துள் உறையும் பரம்பொருளை அடையவே இப்பிறவி தரப்பெற்றது. மனிதனுக்கே இறைவனை அறியும் வல்லபம் உரியது. புலன் வழிபட்ட புள்ளிய வாழ்வில் ஆயுள் நாள் தோறும் கரைந்து கொண்டே போகிறது. புல் நுனியில் தேங்கி நிற்கும் பனித்துணி போல ஆயுள் செழித்து கொண்டே இருக்கிறது. நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரியன் என்று திருக்குறளில் திருவள்ளுவர் கூறுகிறார். ஒவ்வொரு நாளாக வாழ்நாள் உருண்டோடி கழிந்து போய் நம் ஆயுள் காலம் ஒரு நாள் நிச்சயமாக முடியப் போகிறது. மனித உரு இறைவனின் திருக்கோலமே, இரகசியத்தில் அவன் திருவுருவே. இவ்வுடம்பாளையத்தில் பரம்பொருள் வீற்றிருக்கின்றது. எனவேதான் மனு நித்தியன் என்றும் அவன் அழிவதே இல்லை என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மனு நித்திய வஸ்து பிரணவஸ்வரூபி. மற்ற படைப்புகள் எல்லாம் அழிந்து போகும். இவன் சிரஞ்சீவியாய் வாழ வந்தவன் என்கிறது. இந்த தேவ ரகசியத்தை அறியவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மெய்ஞானத்தை அறியவே வேறெந்த ஜீவராசிகளும் இல்லாத அறிவு என்கிற மாணிக்கத்தை மனுவுக்கு வைத்து இறைவன் படைத்திருக்கிறான். மனித குலத்துக்கு மட்டுமே உரிய சொத்து மெய்ஞானம். அதை அடைவதற்காகவே சிறப்புடைய ஞானேந்திரியங்களாகிய செவி, வாய், கண் பெற்று வந்துள்ளான். அவற்றை கொண்டு ஈசனாகும் சக்தி மனிதனுக்கு உண்டு. மற்றைய எந்த படைப்புகளுக்கும் அச்சக்தி கிடையாது. உடம்பையும் மனத்தையும் தாண்டி நம்மில் ஆன்மா என்ற ஒன்று உள்ளது. உண்மையில் நாம் உடம்போ மனமோ அல்ல. நாம் என்றும் நித்தியமான அழியாத ஆன்மா. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனே நம்மில் ஆன்மாவாக விளங்குகிறார். மனித பிறவி என்பது பெறுவது அரிது. இந்த உடம்பு அடிக்கடி கிடைக்காது. கிடைத்த பிறவியை நன்கு பயன்படுத்தி கொள்வாய். தன் உயிரை பற்றி அதன் அருமை வறுமையை பற்றி அறிந்தாயானால் அதை காப்பாற்றுவாய். உயிர் போன்ற விருந்தாளி 2வது தடவை மீண்டும் கிடைக்காது. கிடைத்த பிறவியை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாந்தோக்கிய உபநிடத்திலூட ஒரு இடத்துல நாரத முனிவே ஆத்மஞானம் என்ற ஆத்மநாபம் பெற்ற வரலாறை கூறப்படுகிறது. அதில் என்னென்னா, வேதங்களிலும் உபனிஷத்துங்களும் வித்தை என்பதை அபார வித்தை என்றும் பராவித்தை என்றும் 2 பிரிவுகளாக முனிவர்கள் பகுத்துள்ளார்கள். அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் உச்சரிப்பு, சடங்குகள், இலக்கணம், அகராதி, யாப்பு, வானவியல், சோதிடம் போன்றவை சாதாரண அறிவை சேர்ந்தவையே. அழிவற்றாகிய இறைவன் எந்த அறிவால் அடையப்படுகிறாரோ அந்த உயர்வே அறிவே மெய்யறிவு என்கிறது முண்டோக உபநிஷம். அதாவது இதெல்லாம் கற்றுக்கிட்டுனா அதுதான்
அபார ஞானம் என்று சொல்கிறோம். ஆக இறைவனை அறிகின்ற அறிவு மட்டுமே வித்தை என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மற்ற அனைத்தும் அவை விஞ்ஞானம், கலை என்று எதுவானாலும், ஏன் வேதங்களை படித்தால் போன்றவை கூட அவித்தியை, சாதாரண அறிவு என்றே சொல்லப்படுகிறது. மெய்ஞானம் என்பது உண்மையில் நம்மையே நாம் அறிந்து கொள்ளுதலாகும். ஆம், நம்மை நாம் பார்க்கும் தெய்வ கண்ணாடியாகும். பிற ஞானம் எல்லாம் நம்மை பண்டிதன் ஆக்கலாம், நடமாடும் பல்கலைக்கழகங்களும் ஆக்கலாம். ஆனால் அவை ஒருபோதும் தன்னை அறிய உதவாது. இதைத்தான் திருமூலர் ஒரு இடத்துல திருமந்திரத்தில், தன்னை அறிவது அறிவாம், அதனின்றி பின்னை அறிவது பேய் அறிவாகும். உலகத்தை பற்றிய அறிவு மரணத்தோடு உங்களை விட்டு பிரியும். உங்களை பற்றிய மெய்ஞான அறிவோ மரணத்துக்கு பின்னரும் உங்களுக்கு துணையாகும் வருகிறார் என்றார் நபிகள் நாயகம் ஒரு இடத்தில். எங்கும் பரவி நிற்கும் பரம்பொருள் பிரணவப் பொருள் தனக்குள் ஆன்மாவாய் இருப்பதையும் தான் அதுவே என்பதையும் அனுபூதியாய் அறிதலே மெய்ஞானமாகும். மெய்ஞான ஞானம் என்பது சாதியிலும் வெளி வேடத்திலும் வேதம் ஓதுவதிலும் நிச்சயமாக இல்லை என்றே சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதத்தை திரும்ப திரும்ப ஓதி இந்த ஆன்மாவை அடைய முடியாது. படிப்பதனால் உண்டாகும் அறிவை கொண்டு ஆத்ம தரிசனம் அடைய முடியாது. பண்டிதர்கள் சொல்லை கேட்டும் அடைய முடியாது என்கிறது கடோபநிஷம். நம் உள்ளத்தில் வேதஞானம் ஆதியில் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி படைக்கப்பெற்றிராவிட்டால் நமக்கு ஞான தேட்டம் ஏற்படாது. நமக்குத்தானே ஞானம், மிருகங்களுக்கு அது கிடையாது. இந்த மெய்ஞானத்தை பெறவே மனிதனுக்கு இந்த மானிட தேகமும் வயதும் தந்தது. இதுவும் இத்தகைய மெய்க்கல்வியை உணர அறிவும் வயதும் இளமையாக உள்ள காலத்தை தேடி அடைந்தே பெற வேண்டும். தப்பாமல் 30 வயதிற்குள் பெற வேண்டும் என்பது இந்த மெய்க்கல்வியைத்தான். ஆயினும் எத்தனை காலமானாலும் தன் முயற்சியினால் மட்டுமே ஞானத்தை அடையவே முடியாது. அடைந்ததாக வரலாறும் கிடையாது. ஞானம் என்பது உபன்யாசம் அல்ல, சொற்பொழிவு ஆற்றுவதோ அல்லது கேட்பதோ அல்ல, சும்மா பொழுதுபோக்கும் விஷயமும் அல்ல. கோயில் தரிசனம், தீர்த்த யாத்திரை, வேதம் ஓதுதல், சாஸ்திரங்கள் படித்தல் என்பதால் மெய்ஞானம் மாளிகையின் படிக்கட்டுகளே. ஆனால் அவைகள் ஞானமாகாது. ஞானம் என்பது உண்மையில் நான் யார் என்பதை கண்டுகொள்வதைத் தவிர வேறென்ன? உண்மையான மெய்ஞானம் கிட்டியவுடன் புற வழிபாடுகள், ஆசார அனுஷ்டானங்கள் அனைத்தும் கலன்றுவிடும். நவரத்தின கற்களை கொண்டவன் ஒருபோதும் சாதாரண கற்களை நாடி செல்வானா? விஷய ஞானத்தில் மூலம் ஆன்மாவை ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை எப்போது உணர்கிறோமோ அப்போது ஞானவாசல் கதவு திறக்கப் பெறுவதற்கான சாத்தியம் கூரியம் இருக்கிறது. ஆனாலும் அந்த மெய்ஞான வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறது. அது எப்போதும் ஒற்றையடி பாதையாகவே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எக்காலத்தும் வெகு சிலராகவே இருப்பார்கள். ஆகவே ஒருவன் தன்னை அறியும் போது அவனது அகவிருள் முற்றிலும் மறைந்து போய்விடுகிறது. அறிவு வடிவமாக, ஜோதி வடிவமாக ஆகிவிடுகிறான். மண்ணில் வாழும்போதே பிரணவ தேவியாகிறான். இந்த மெய்ஞான அனுபவத்தை வடலூர் வள்ளல் பெருமாளோடு அருட்பெருஞ் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு என்கிறார். அழிவற்ற பரம்பொருளே பிரமம், அதன் இயல்பை அறிதலே ஆத்ம ஞானம் என்கிறது பகவத்கீதை. இந்த ஆத்ம ஞானம் எப்போதும் நம் அருகில் நம்மைப் போலவே மானிட ரூபத்தில் தான் இருக்கிறது. ஆனால் நாமோ அதை வேத நூட்களில், கோயில்களிலும் ஆசார அனுஷ்டானங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியவான் புருஷோ வேத என்கிறது சாந்தோக்கிய உபநிடதம். ஆச்சாரியனை போன்ற புருஷனை ஞானோதயம் பெறுகிறான் என்கிறது உபநிஷதம். ஆகவே இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நாளை தொடரலாம். நன்றி, வணக்கம்.